எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். ஹமாஸ் இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்தம் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வார இறுதி நாளில் தாக்குதல் எதுவும் நடைபெறவில்லை என ட்ரம்ப் விளக்கம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் போது ஆதாரை அடையாளமாக பயன்படுத்தலாம் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தகவல். ஆனால் ஆதார் குடியுரிமை சான்று இல்லை என்றும் விளக்கம். காலாண்டு தேர்வு முடிந்து பள்ளிகள் திறப்பு, 2ஆம் பருவத்திற்கான புத்தகங்களை வழங்குவது உள்ளிட்ட அறிவுரைகளை வழங்கிய பள்ளிக் கல்வித்துறை. தேர்தலுக்கு தீவிரமாக தயாராகி வரும் பாஜக. இன்று தமிழக பாஜக மைய குழு கூட்டம். இந்தியாவில் முதன்முறையாக ஸ்ட்ரீட் ரேசிங் சென்னையில் நடைபெற்றது மிகப்பெரிய உற்சாகமாக அமைந்தது என அஜித் கருத்து. ஐரோப்பிய கார் பந்தயத்தில் 3ஆம் இடம் பிடித்ததற்காக பாராட்டிய துணை முதலமைச்சருக்கு நன்றி. இனி விரிவான செய்திகள். வாக்காளர் சிறப்பு திருத்த பணியின் போது ஆதார் ஏற்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். தேசிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக பேசிய அவர், பீகார் தேர்தலுக்காக 17 புதிய நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்றும் அதே நெறிமுறைகள் அனைத்து தேர்தல்களிலும் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே ஆதாரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் போது தேர்தல் ஆணையம் ஏற்கும் என்றும் அதே வேளையில் அது குடியுரிமை சான்று ஆகாது என்றும் ஞானேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்த பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. காலாண்டு மற்றும் தசரா விழா விடுமுறைகள் முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டிருப்பதை ஒட்டி பள்ளி கல்வித்துறை சிறப்பு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. 2ஆம் பருவத்திற்கான புத்தகங்களை வழங்க வேண்டும், விடைத்தாள்களை முதல் நாளிலேயே கொடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. திமுக ஆட்சியில் காவல்துறை ஏவல் துறையாக பயன்படுத்தப்படுவதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் கடந்த 2 ஆண்டுகளில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட 217 பேர் கை கால்களில் காயமுற்று மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். குற்றங்களை தடுப்பதை விட சந்தேகப்படும் நபர்களை அடிப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியா எனவும் அவர் வினவியுள்ளார். அப்பாவிகளுக்கு அராஜகத்துறையாக காவல்துறை மாறுவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இருதய சோதனைக்காக ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே மருத்துவமனையில் உள்ள தந்தையை அன்புமணி பார்த்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். 2026 தேர்தலுக்காக தமிழக பாஜக முழுவீச்சில் பணியாற்றி வருகிறது. அக்கட்சியின் மைய குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. இதனிடையே மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா, துணை பொறுப்பாளர் முரளிதர் உள்ளிட்டோர் பங்கேற்கும் மைய குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தகுதியான வேட்பாளர்களை அடையாளம் காணுவது, கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைப்பது, தேர்தல் பணியை தீவிரப்படுத்துவது, கூட்டணி கட்சிகளை இணக்கமாக வைத்துக் கொள்வது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியாவில் முதன்முறையாக ஸ்ட்ரீட் ரேசிங்கை தமிழக அரசு சென்னையில் நடத்தியது தனக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது என்று அஜித் குமார் தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய ரேசிங்கில் 3ஆம் இடம் பிடித்த அஜித் அணிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டும் வாழ்த்துக்களும் தெரிவித்திருந்தார். இதற்கு நன்றி தெரிவித்துள்ள அஜித், தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் லோகோவை கேட்டு பெற்று பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைத்து விளையாட்டுகளுக்கும் தமிழக அரசு நன்மை செய்து வருவதாகவும் அஜித் குமார் நன்றி தெரிவித்தார். இயற்கை பேரிடர் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் குழந்தைகள் உட்பட 23 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. எனினும் மாநில அரசு மீட்பு பணியை முடுக்கிவிட்டுள்ளது. இதனிடையே மீட்பு பணிகளையும் நிவாரணப் பணிகளையும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தியிருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.
எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.